Hey, bye. Take care. Hey, நீ எப்போ வந்த? ஏன் இருட்டில் உட்காந்துருக்க? Sweetie, let there be light. இருட்டில் கூட நீ பிரகாசமா இருக்கடா பேபி. என்னாச்சு? நீ அவகிட்ட எப்படி நடந்துக்கிட்ட? யார் கூட? இதுக்கு என்ன அர்த்தம் அசோக்? சோனியா, நான் சோனியா, நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க? இது வரைக்கும் நான் உன்னை தப்பா நினைச்சிருக்கேனா? சோனியா, நான் சொல்றது கேளு. என் மேல எந்த தப்பும் இல்லை. அப்படின்னா இந்த போட்டோ போய் சொல்லுதா? சோனியா, சோனியா, அது வந்து சோனியா, நீ நினைச்சது உண்மைதான். ஆனா எல்லாமே உண்மை கிடையாது. தருண், ராஜா, பாண்டியன் 3 பேரையும் ஒரு நாள் ஆர்த்தியை சமாதானப்படுத்த சொல்லி அவகிட்ட அனுப்பிச்சேன். ரிலாக்ஸ் ஆர்த்தி. ஆர்த்தி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறேன். இங்க பாரு, உனக்கும் அசோக்குக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு கூட எனக்கு அவசியம் இல்லை. வேலையை முடிச்சுட்டு உன்னை விட்டு அவன் விலகி போயிட்டான்ல. இங்க பாரு, அதை பத்தி நான் பேச விரும்பல. இங்க பாரு ஆர்த்தி, இதெல்லாம் உனக்கு தேவையா? நடந்த சம்பவத்தை நீ டேக் இட் ஈஸியா எடுத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஆயிருக்காது இல்லையா? யூ ஆர் மாடர்ன் கேர்ள் ஆர்த்தி. அசோக் இல்லைன்னா என்ன, நான் இருக்கேன் இல்லையா? என்கிட்ட நீ வந்து